ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு நல்ல சப்ஜெக்டு தான். இப்போ வரப்போகிற சம்மருக்கு குழந்தைங்களுக்கான சப்ஜெக்டு தான் இது. குழந்தைங்க ரொம்ப நேரம் ஃபோன்லேயே இருக்கிறாங்க, எதுவுமே பண்ண முடியல. ஸ்க்ரீன் டைம் டிவிலையும் மாற்றி ஃபோனு மாற்றி டிவி இப்படி இருக்கிறாங்க. அப்போது நம்ம பேரண்ட்ஸாக நம்ம என்ன பண்ணணுங்கிறத பற்றி தான் இப்போ ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். இதில் நான் 5 பாயிண்ட்டு சொல்கிறேன். அந்த 5 பாயிண்ட்டுமே எனக்கு பொறுத்த வரைக்கும் அது வேலிடாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் இந்த 5 பாயிண்டில் உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக ஓகே இந்த பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி எது இருக்குதுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது வீடியோக்குள்ளே இந்த 5 பாயிண்ட் என்னென்னு பார்க்கலாம். அடுத்தது டெய்லி வீடியோவில் ஒரு பாயிண்ட்டை பற்றி கண்டிப்பாக நம்ம அதை எப்படியெல்லாம் அந்த ஒரு பாயிண்ட்டும் அந்த ஒரு விஷயத்தையும் பசங்கக்கிட்ட கொண்டு போகலாங்கிறத பற்றி பார்க்கலாம். அடுத்து ஃபஸ்ட்டில் வரப்போகிற பாயிண்ட் பார்த்திங்கன்னா, டெய்லி ரீடிங் டைமுன்னு ஒரு டைம் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஒதுக்கணும். டெய்லி ரீடிங் டைம்னும் போது அவங்க ஏதோ ஒரு புக்ஸு கண்டிப்பாக அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி புக்ஸுங்க இருக்கும். அதை பார்த்துட்டு பிக்சர் பார்த்துட்டு ஒரு கதை சொல்கிற பழக்கத்தை உண்டு பண்ணுறது. அப்போ இமேஜினேஷன் அவங்களுக்கு அழகாக அவங்களுக்கு அறியாமையிலேயே அது உருவாக ஆரம்பிச்சிடும். ஒரு புக்கை படிக்கிற மாதிரி ஒரு பெஸ்ட்டான வே வேறு எதுவுமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக டெய்லி ஒரு 1/2 hour to 1 hour புக்கு படிக்கிறத நம்ம பழக்க கொடுக்கணும். இந்த சம்மரில் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது சின்ன சின்ன வீட்டு வேலைகள், ஸ்மால் ஹவுஸ் ஹோல்டு ஹெல்ப் பண்ணுறது சின்னதாக வீட்டு வேலைகளை குழந்தைங்கள வச்சு செய்ய வைக்கிறது. ஒரு சின்ன இந்த பொருளை இங்கே எடுத்து வை, இந்த இடத்த நீட்டாக வச்சுக்கோ, உன் செப்பல் எடுத்தால் இங்கேயே வைக்கணும், இதை க்ளீன் பண்ணிக்கோ, இந்த இடத்த உன் புக்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோ, அந்த மாதிரி எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறது. இந்த மாதிரி ஒரு வேலைகளை கூட கொடுக்கலாம். எனக்கு இந்த திங்ஸை எடுத்துகிட்டு வந்துட்டா, இப்போ இந்த துணி காய போடுறேன்னா இந்த துணியை எடுத்து கொடு. இந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க நமக்குள்ளே வந்துடுவாங்க. 3வது பாயிண்ட்டு கிரியேட்டிவ் டைம். கிரியேட்டிவ் டைம்னா என்னன்னு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம சமைக்கும்போது இது எப்படி சமைக்கிறோன்றதை நம்ம அவங்களுக்கு சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கு கிட்ட சேர்த்துக்கிட்டு சொல்லலை. அந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க் கொடுக்கலாம். ஒரு பேப்பர் வச்சு இதை கிராஃப்ட் ஒர்க், இதில் என்ன மாதிரி பொம்மை போடலாம், ஒரு டக்கு போடலாம், ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணலாம், ஒரு பவுல் ரெடி பண்ணு. இந்த மாதிரி சின்னதாக கிராஃப்ட் ஒர்க்ஸ் அவங்களுக்கு என்னெல்லாம் தோணும், ஒரு ஃப்ளவர் மாதிரி இதை கட் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அதை செய்யலாம். அடுத்தது ஃபிசிக்கல் ப்ளே. இப்போ இந்த காலத்தில் ஃபிசிக்கல் ப்ளேங்கிறதே இல்லாத போயிடுச்சு. நிறைய பசங்களை வெளியே விட பயப்படுறோம். ஆனால் சூழ்நிலைகளும் அப்படி தான் இருக்குது. சரௌண்டிங்ஸ்லேயும் குழந்தைய வெளியே விட்டால் ரொம்ப சோஷியல் இதுவில் பார்த்திங்கன்னா சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு குழந்தைய கூட நம்ம சின்ன குழந்தை ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் வெளியே விட பயப்படுற காலம்தான் இப்போ இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் ஃபிசிக்கல் ப்ளேங்கிறது கண்டிப்பாக வேணும் இல்லையா? உடம்புக்கு அப்போ அதுதான் ஹெல்த்து. ஒன்று மாடியில் இல்லை வீட்டில் நம்ம கண் பார்வையிலேயே வச்சு விளையாட வைக்கலாம். எதிர் வீட்டு பக்கத்து வீட்டு குழந்தைங்களோட மொத்தமாக சேர்ந்து விளையாடலாம். இதில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா லேர்ன் சம்திங். ஒன்று கற்றுக்கணும். அதில் பாட்டாகட்டும், இதுவாகட்டும், பாட்டு, ட்ராயிங்கு கிளாஸ், ஏதோ ஒன்று, டான்ஸு, மியூசிக்கு, ஏதோ ஒன்று கண்டிப்பாக அவங்க கற்றுக்கணும். அதுக்கு இந்த சம்மர் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இந்த 5 விஷயங்களையும் இந்த சம்மரில் நம்ம குழந்தைங்கிட்டேருந்து ஃபோனில் இருந்தோம் டிவியில் இருந்தோம் அவங்கள காப்பாற்றிக்கலாம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க இந்த 5 பாயிண்டில் உங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட் எதுவோ அதை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த 5 விஷயங்களில் நாளைக்கு ஃபஸ்ட்டு விஷயத்தை பற்றி டீட்டெயில்டாக நான் கொடுக்க போகிறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு நாளும் ஒரு வீடியோவையும் பாருங்கள். அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டோட பார்க்கலாம்.